11வது கத்தியபாகம் பார்க்கிறோம். இதி கிருத அனுஷங்கஹ ஆசன சயன அடன ஸ்தான அசன ஆதிஷு சஹ மிருகஜஹுனா ஸ்நேகானுபத்த ஹிருதயஹ ஸ்நேக அனுபத்த ஹிருதயஹ ஆசீத். இதி கிருதானுஷங்க ஆசன சயன அடன ஸ்தான அசன ஆதிஷு சஹ மிருகஜஹுனா ஸ்நேகானுபத்த ஹிருதய ஆசீத். இது இப்படியெல்லாம் மனசில பரதன் சிந்தனை பண்ணினார். அதுக்கப்புறம் கிருதா அவரு செஞ்சதான அனுஷங்கா ஸ்நேகபாவத்தோடு கூடி அவரு பல விஷயங்களை செஞ்சார். ஆசனா உட்காந்துக்கிறது, சயனா படுத்துக்கிறது, அடனா சஞ்சாரம் பண்றது, ஸ்தானா நிற்கிறது, ஸ்நான குளிக்கிறது, அசன ஆதிஷு சாப்பிடுறது, இப்படி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இங்க ஆசன சயன அடன ஸ்தான அசன ஆதிஷு சஹா இப்படின்னு அர்த்தம் சொன்னது. இங்க ஸ்தான அசன ஆதிஷு சஹா அப்படின்னு சொல்லப்பட்டதை நம்ம வேணுமானா ஸ்நான அசன ஆதிஷு சஹா அப்படின்னும் சொல்லலாம். ஸ்தானா அப்படின்னா நிற்கிறது, இங்க குளிக்கிறது அப்படிங்கிறது சொல்லாததால நம்ம அந்த ஸ்தானா அப்படிங்கிறத ஸ்நானா அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படியாக்குமானா உக்காந்துக்கிறது, படுத்துக்கிறது, நடக்கிறது, நிற்கிறது, குளிக்கிறது, சாப்பிட்றது இப்படின்னு ஆதிஷு எல்லாத்திலையும் என்னெல்லாமாக்குமோ செய்யறது. அப்ப எல்லாம் மிருகஜகுனா சஹா மான் குழந்தைய சொந்தம் குழந்தை மாதிரி அந்த மான் குழந்தையோடு கூடிய எல்லா விஷயங்களையும் அவரு செஞ்சார். அவரு உட்காந்துக்கிறத மான் குழந்தைய பக்கத்துல உட்கார வச்சுட்டார். அவரு படுத்துக்கிறத மான் குழந்தைய பக்கத்துல படுத்துக்கிறதுக்கு போட்டுப்பார். அவரு தூங்குறத மான் குழந்தைய தூங்க வச்சுடுவார். அவரு வனத்துல சஞ்சரிக்கிறத மான் குழந்தைய கூட கூட்டிட்டு நடப்பார். அவர் ஒரு இடத்துல நிக்கிறத மான் குழந்தையும் நிற்கும். இனி அவரு குளிக்க போறதையாக்குமானா அந்த மான் குழந்தையும் குளிக்க வச்சு அவரும் குளிப்பார். அசனா இவரு சாப்பிட்றத அந்த மான் குழந்தைக்கும் சாப்பாடை கொடுத்துடுவார். ஆதிஷு இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா என்னெல்லாம் ஆக்குமோ அவரு டெய்லி செய்யறார். அப்பெல்லாம் அந்த மான் குழந்தையும் அதெல்லாம் செஞ்சது. மிருகஜகுனா சஹா மான் குழந்தைய சொந்தம் குழந்தை மாதிரி அவரு ட்ரீட் பண்ணினார். மான் குழந்தையோடு கூடிய எல்லா விஷயங்களும் அவரு செஞ்சார். ஸ்நேக அனுபத்த ஹிருதயா ஆசீத். பாசத்தால கெட்டிப்போடப்பட்ட ஹிருதயத்தோடு கூடினவராயிட்டு பவிச்சார். பிரகிருதி விஷயங்கள் கிட்ட அட்டாச்மெண்ட் உள்ளதாயிட்டு அவரோடு மனசு இப்போ பவிச்சுது. 12வது கத்திய பாகம். குஷ குசும சமித் பலாஷ பல மூல உதகானி ஆஹரிஷ்யமானஹ விருக சாலாவிருக ஆதிபியோ பயம் ஆசம்சமானோ யதா சஹ ஹரிண குணகேன வனம் சமாவிஷதி. குஷ குசும சமித் பலாஷபல மூல உதகான்யாஹரிஷ்யமானோ விருக சாலாவிருகாதிபியோ பயமாசம்சமானோ யதா சஹ ஹரிண குணகேன வனம் சமாவிஷதி. தர்பப்புல்லு பூக்கள், ஹோமத்துக்கான சமித்து இலைகள்,
பழங்கள், கிழங்கு வர்க்கங்கள் இதெல்லாம் கலெக்ட் பண்றதுக்காயிட்டு போக வேண்டி வரத்த மான் குழந்தைய தனியா விட்டுட்டு போக மாட்டார். அந்த மான் குழந்தைய ஏதாவது வன்னிய மிருகங்கள் உபதிரவிக்குமோ அப்படின்னு பயந்துண்டு கூட கூட்டிகிட்டே போயிடுவர். குஷா, தர்பப்புல்லு, குசுமா, பலதரத்துல பூஜைக்கான பூக்கள், சமித்து, ஹோமத்துக்கான அரசங்குச்சி, ஆலங்குச்சி, நாயுருவி, சிந்துக்குடி, பிளாசங்குச்சி, இப்படி இருக்கிற குச்சிகள், பலசா, இலைகள், பலா, பழங்கள், மூலா, கிழங்கு வர்க்கங்கள், உதகானி, ஜலம், இதெல்லாம் அனுதினம் இருக்கிற பூஜைக்காயிட்டும் சாப்பாட்டுக்காயிட்டும் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஆஹரிஷ்யமானஹா ஆஹரிஷ்யமானஹா கொண்டு வரதுக்காயிட்டு, பக்கத்தில் இருக்கிற உபவனத்திலேருந்து கொண்டு வரத்துக்காயிட்டு, ஆசிரமத்துக்கு கொண்டு வரத்துக்காயிட்டு, பரதன் ஆசிரமத்திலேருந்து வெளியில போறதையெல்லாம் மான் குழந்தைய தனியா ஆசிரமத்தில் விட்டுட்டு போகாதக்கு வன்னிய மிருகங்கள் மான் குழந்தைய உபதிரவிக்குமோ அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டு தன்னோடு கூடையே கூட்டிண்டு போறது அப்படிங்கிறது பதிவாச்சு. பரதனை விட்டு ஒரு நொடி கோடியும் அந்த மான் குழந்தைய அப்புறக்கையும் இப்புறக்கையும் போக விட மாட்டார். அப்படி பார்த்துட்டார். விருகா அப்படின்னா சென்னாய், சாலாவிருகம் அப்படின்னா நாய், நாயும் நரியும் இப்படியெல்லாம் இருக்கிற ஆதிபியோ தொடங்கின வன்னிய மிருகங்களால பயம், அதெல்லாம் உபதிரவிக்குமோ அப்படிங்கிற பயத்தால ஆசம்சமானஹா அப்படி இருக்கிற பயம் இருக்கு அப்படிங்கிறதுனால அதுல சந்தேகப்பட்டுண்டு இந்த குழந்தைய அவதாலெல்லாம் உபதிரவிச்சுடுவாளோ அப்படின்னு சந்தேகப்பட்டுண்டு வனம் சமாவிஷதி, வனத்துக்கு போறத எல்லாம் எதா எப்பெல்லாம் ஆக்குமோ வனத்துக்கு போறார் ததா அப்போதெல்லாம் ஹரிண குணகேன சஹா சமாவிஷதி, மான் குழந்தையோடு கூடியே வனத்துக்கு அவர் போனார். மான் குழந்தைய ஒரு நொடிப்பொழுது கூடியும் பிரியாதைக்கு கூட கூட்டிட்டு நடந்தார். 13வது கத்திய பாகம் பார்க்கிறோம். பதிஷு ச முக்த பாவேன தத்ர தத்ர விஷக்தம் அதி பிரணயபர ஹிருதயः கார்பண்யாத் ஸ்கந்தேன உத்வஹதி ஏவம் உல்சங்கே உரசி ச ஆதாய உபலாளயன் முதம் பரமம் அவாப. பதிஷுஜ முக்த பாவேன தத்ர தத்ர விஷக்தம் அதி பிரணயபரஹ்ருதயः கார்பண்யாத் ஸ்கந்தேன உத்வஹதி ஏவமுல்சங்க உரசி ச ஆதாயோ உபலாளயன் முதம் பரமம் அவாப. பதிஷுஜ முக்த பாவேன தத்ர தத்ர விஷக்தமதி பிரணயபரஹ்ருதயः கார்பண்யாத் ஸ்கந்தேனோத்வஹதி ஏவமுல்சங்க உரசி ஜாதாயோபலாளயன் முதம் பரமாமவாப. அந்த மான் குழந்தை எங்கேயாவது ஓடிச்சாடி போகுமோ அப்படின்னு பயந்துண்டு பரதன் அந்த மான் குழந்தைய தூக்கி தோளில வச்சுட்டு நடப்பர். இப்படி அந்த மான் குழந்தைய லாளனை பண்றதுலயும் கொஞ்சிக்கிறதுலயும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவருக்கு உண்டாச்சு. பதிஷு ச அந்த மான் குழந்தைய கூட கூட்டிண்டு சஞ்சரிக்கிற வழிகளிலேயும் முக்தபாவேனா பலவிதமான அந்த மான் குழந்தையோடு சேஷ்டங்களால பிரகிருதியில பல விஷயங்களை பார்த்து அதிசயமா பார்த்துண்டு ஸ்டாச்சு மாதிரி நிற்கிற அந்த மான் குழந்தை திடீர்னு பட்டாம்பூச்சிக்கு பின்னாலையெல்லாம் துள்ளிச்சாடி நடக்கிற குறும்பு காட்டுற மான் குழந்தை ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான விதத்தில்
கொஞ்சி கழிக்கிற மான் குழந்தை. பட்டாம்பூச்சிக்கு பின்னாலேயும் சின்ன சின்ன குருவிகளுக்கு பின்னாலேயும் ஓடிச்சாடி நடக்கிற மான் குழந்தை. பூங்காவனத்தில் தளிர் இலைகளை மெல்ல கடிக்கிற மான் குழந்தை. பால சுபாவத்தோடு கூடின விளையாட்டு புத்தியோடு கூடின மான் குழந்தை. அந்த மான் குழந்தையோடு பிரவൃத்திகளால பரதன் ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் செய்யப்பட்டார். தத்ர தத்ரா அங்கங்க விஷக்தம், அப்பப்ப அந்த குழந்தை நிற்கிறது நடக்கிறது நிற்கிறது நடக்கிறது. சின்ன குழந்தையாக்குமே. அப்போ இந்த நடந்து பார்க்கறத பல விஷயங்களும் கண்ணுல காணறத என்னவாக்கும் அப்படின்னு ஆச்சரியத்தோடு கூடி பார்க்கறதுக்கு வேண்டி நிற்கும். பட்டாம்பூச்சிகள் எல்லாம் பறந்து போறது அது கூடவே நம்மளும் ஓடலாம் அப்படின்னு ஓடும். அப்படியெல்லாம் இருக்கிற விஷமத்தரம் பண்ற மான் குழந்தை. பரதனோடு கூட பரதன் கூட்டின்று நடக்கிற மான் குழந்தை விளையாட்டு புத்தியால யாத்திரை செய்யற வேலையில அங்கங்க நிற்கிறது, குறும்பு காட்டுறது, ஓடுறது, சாடுறது, இப்படி எல்லாம் பண்றது, திரிசமன் பண்றது. அதி பிரணயபர ஹிருதயா, ടോപ്പ് മോസ്റ്റ് സ്നേഹഭാവത്തോടു കൂടിന ഹൃദയത്തോടു കൂടിയിട്ട് ഭരതൻ കാർപ്പണ്യാത് മാൻകുഴന്തയോട് വിളയാട്ട് ചേഷ്ടകളിലെ മുഴുകിണ്ട് ഭരതനിലെ ടോപ്പ് മോസ്റ്റ് സ്നേഹപാരവശ്യം ഉണ്ടായി വന്നത്. മാൻകുഴந்தை எங்கேயாவதும் ஓடிச்சாடி போய் ஆபத்தில் படுமோ அப்படின்னு பயந்துட்டு பரதன் அந்த மான் குழந்தைய ஸ்கந்தேன தோளுல உத்வஹதி ஏத்தி உட்கார வச்சுண்டு இல்லைன்னா படுக்க போட்டுண்டு நடப்பார். கீழே நடத்தாதக்கு தூக்கி தோல்ல வச்சுட்டு நடந்துடுவர். ஏவம் இப்படியாக உத்சங்கே ஆதாயா மான் குழந்தைய மடியில எடுத்து வச்சுப்பார். உரசி ஆதாயா நெஞ்சில சேர்த்து கட்டி பிடிச்சுப்பார். இப்படியெல்லாம் அந்த மான் குழந்தைய உபலாளயன் நன்னால் ஆளிச்சுண்டு பரமாம் டோப்பு மோஸ்ட் முதம் ஆனந்தத்தை அவாபா அனுபவிச்சுருக்கார் அந்த பரத சக்கரவர்த்தி. 14வது கத்திய பாகம் பார்க்கிறோம். கிரியாயாம் நிர்வர்த்தியமானாயாம் அந்தராளே அபி உத்தாய உத்தாய யதா ஏனம் அபிஜக்ஷீத தர்ஹி வாவ சஹ வர்ஷபதிஹி பிரகிருதிஸ்தேன மனசா தஸ்மை ஆசிஷ ஆசாஸ்தே. ஆசிஷா அப்படிங்கிறதுக்கு முன்னால தஸ்மை அப்படிங்கிறது வந்ததால அங்க தஸ்மா ஆசிஷ ஆசாஸ்தே அப்படின்னு வந்திருக்கு. நம்ம பதம் பிரிச்சு பார்க்க வாக்கும் செய்றோம். அதனால பிரகிருதிஸ்தேன மனசா தஸ்மை ஆசிஷ ஆசாஸ்தே சொஸ்திஸ்தாத் வல்சா தே சர்வத இதி. கிரியாயாம் நிர்வர்த்தியமானாயாம் அந்தராளே அபி உத்தாய உத்தாய யதா ஏனம் அபிஜட்சீத தர்ஹி வாவ சஹ வர்ஷபதிஹி பிரகிருதிஸ்தேன மனசா தஸ்மா ஆசிஷ ஆசாஸ்தே சொஸ்திஸ்தாத் வல்சா தே சர்வதா இதி. பதம் பிரிக்கிறத தஸ்மைக்கு அப்புறமா ஆசிஷா வந்ததால பதம் பிரிக்கிறத அது தஸ்மை அப்படின்னு ஆக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தஸ்மை அப்படின்னு பதம் பிரிக்கிறோம். இந்த கத்திய பாகத்தை சொல்லறத
പ്രകൃതിസ്തേന മനസാ തസ്മാ ആശിഷ ആശാസ്തേ സ്വസ്തിസ്താദ് വത്സാ തേ സർവദാ ഇതി. ஒவ்வொரு ஸ்லோகங்களையும் கத்திய பாகங்களையும் பதம் பிரித்து பார்த்துட்டாக்கும் நம்ம அர்த்தத்துக்கு போயின்னு இருக்கோம். பதம் பிரிக்கிறது வழி அது ஸ்லோகமானாலும் கத்தியமானாலும் கரெக்டான ப்ரொனൗൺസിയേഷൻ செய்யறதுக்கு சாதிக்கும். நிறைய അക്ഷരങ്ങളോട് കൂട്ടമായിട്ടാക്കും പല ശ്ലോകങ്ങളും ഗദ്യഭാഗങ്ങളും ഇருக்கு. அதை கரெக்டான அர்த்தம் வரா மாதிரி பிரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்லோகமானாலும் கத்தியமானாலும் നമ്മൾ ചൊല്ലർത്തെ തവറില്ലാമ ചൊല്ലർത്തുക്ക് സാധിക്കും. ക്രിയായാം നിർവർത്യമാനായാം അന്തരാളേപ്യുത്തായോത്തായ യദൈനമഭിചക്ഷീത തർഹി വാവ സവർഷപതിഃ പ്രകൃതിസ്തേന മനസാ തസ്മാ ആശിഷ ആശാസ്തേ സ്വസ്തിസ്താദ് വത്സാ തേ സർവദാ ഇതി. ക്രിയായാം നിർവർത്യമാനായാം അന്തരാളേപ്യുത്തായോത്തായ യദൈനമഭിചക്ഷീത തർഹി വാവ സവർഷപതിഃ പ്രകൃതിസ്തേന മനസാ തസ്മാ ആശിഷ ആശാസ്തേ സ്വസ്തിസ്താദ് വത്സാ തേ സർവദാ ഇതി. பூஜாதி கர்மங்கள் செஞ்சுட்டு இருக்கிறதையும் அவரோடு கவனம் அப்படிங்கிறது அந்த மான் குழந்தையில இருக்கும். அந்த மான் குழந்தை எப்பவும் സ്വസ്ഥമാ സുഖമായിരിക്കണം அப்படின்னு അവര് ഭഗവാൻ கிட்ட പ്രാർത്ഥിച്ചിട്ടേ പൂജകളെല്ലാം ചെയ്വർ. ക്രിയായാം നിർവർത്യമാനായ ആശ്രമത്തിലെ അപ് ടു ഡേറ്റ് செஞ்சு தீர்க்க வேண்டியதான பல பல வேலைகளும் இருக்கே. அந்த பிரவൃத்திகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதையே அந்தராளே செய்யற வேலைகளுக்கு நடுவுல உத்தாய அபி அப்பப்ப நடுவுல எந்திருந்துட்டு கூடியும் ஏனம் மான் குழந்தைய அபிஜக்ஷீதா யதா நாலு பாகத்திலையும் பார்த்து அந்த மான் குழந்தை சேஃப்டியா இருக்கா அப்படின்னு பார்த்துண்டு தர்ஹி வாவா அப்படி பார்க்குற நேரத்திலேயே சஹ வர்ஷபதிஹி பாரத தேச சக்கரவர்த்தியான அந்த பரதன் பிரகிருதிஸ்தேன மனசா மான் குழந்தைய பார்க்குற நேரத்திலேயே அவரோட மனசு சொஸ்தமாகும், டென்ஷன் ஃப்ரீ ஆகும். பூஜாதி கர்மங்கள் செஞ்சுட்டு இருக்கிற நேரத்துல கூடியும் பரதனோட மனசு மான் குழந்தையிலையாக்கும் இன்வால்வ் ஆயிட்டு இருக்கு. அவரோட ஸ்ரத்தை முழுவன் சமயமும் மான் குழந்தையிலேயே தான் இருக்கு. மான் குழந்தைய பிரிஞ்சு அந்த மனசு இருக்கவே மாட்டேங்கிறது. மான் குழந்தைய அவரு ரொம்ப நல்லா கேர்ஃபுல்லா கவனிச்சுட்டு இருக்கார். மான் குழந்தைய காணாத்த நேரத்துல டிஸ்டர்ப் ஆகிற மனசு மான் குழந்தைய பார்க்குற நேரத்திலேயே சொஸ்தமாகும். வல்சா குழந்தை தே உனக்கு சர்வதா சொஸ்திஸ்தாது எப்பவும் எல்லா இடத்திலையும் சுகம் உண்டாகட்டும், எல்லா காலத்திலையும் சுகம் உண்டாகட்டும். இது இப்படின்னு தஸ்மை அந்த மான் குழந்தைக்காயிட்டு ஈஸ்வரன் கிட்ட பிரார்த்திச்சுண்டு ஆசிஷா அனுகிரகங்களுக்காயிட்டு ஆசாஸ்தே பகவான் கிட்ட பிரார்த்திப்பர்.
பரத சக்கரவர்த்தியான ராஜர்ஷியான முனிசிரஷ்டனான அந்த பரதன் இப்படி மான் குழந்தைக்காக பகவான் கிட்ட பிரார்த்திப்பார். தத்தி கழிச்சு நடக்கிற குழந்தை, அந்த குழந்தை கீழே விழுமோ, கீழே விழுந்து அதுக்கு அடிபடுமோ இப்படின்னு எல்லாம் நினைக்கிற அம்மாவோட ஹிருதயம் மாதிரி ஆக்கும் இப்போ பரதனோட ஹிருதயம். குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துകൂடாது அப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்திக்கிற அம்மா மனசாக்கம் இப்போ அந்த பரதனுக்கு உள்ளது. ஒரு அம்மை பிச்சை வச்சு நடக்கிற குழந்தைய, நடக்கிறதுக்கு பழகிற சின்னஞ்சிறு குழந்தைய கவனமா பார்த்துக்கிற மாதிரி ஆக்கும் இப்போ பரதன் குழந்தைய பார்த்துட்டு இருக்காரு, மான் குழந்தைய. அந்த குழந்தை தப்பித்தடைஞ்சு எங்கேயாவது விழாம இருக்கணுமே, ஏதாவது வன்யமிருகங்கள் பிடிச்சு தின்னுடாம இருக்கணுமே, வழி தவறி போகாம இருக்கணுமே, இப்படின்னு எல்லாம் ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தார். அதனால அவருக்கு அவரோட அப்டுடேட் ஒர்க்கில் ஒன்றும் கான்சன்ட்ரேஷன் உண்டாகலை. என்ன ஒர்க்கு செய்யறதையும் மனசுல பகவான் அப்படிங்கிறவர் எப்பவும் இருப்பார் அவருக்கு. இப்ப என்ன ஆகிறது அப்படின்னா, அந்த பகவானோடு எல்லா பூஜைகளும் செய்யறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் செய்யறதையும் கூடியும் அவரோட மனசு அந்த மான் குழந்தையே நினைச்சுட்டு இருக்கு. வேற எந்த நினைப்பும் இல்லை. சாப்பிட்றதையும் நிக்கிறதையும் நடக்கிறதையும் சார்வதா அந்த மான் குழந்தை மட்டும்தான் அவரோட மனசுல இருக்கு. 15வது கத்திய பாகம். அந்யதா ப்ருஷம் உத்விக்னமனாஹ நஷ்டத்ரவிண இவ கிருபணஹ சகருணம் அதிதர்ஷேண ஹரிண குணக விரஹ விஹ்வல ஹ்ருதய சந்தாபஹ தம் ஏவ அனுஷோஜன் கில கஷ்மலம் மஹத் அபிரம்பித இதி ஹ உவாச. அந்யதா ப்ருஷமுத்விக்னமனா நஷ்டத்ரவிண இவ கிருபணஹ சகருணம் அதிதர்ஷேண ஹரிண குணக விரஹ விஹ்வல ஹ்ருதய சந்தாபஹ தம் ஏவ அனுஷோஜன் தமேவானுஷோஜன் கில கஷ்மலம் மஹத் அபிரம்பித இதி ஹோ வாச. இதி ஹ உவாச. அந்யதா ப்ருஷமுத்விக்னமனா நஷ்டத்ரவிண இவ கிருபணஹ சகருணம் அதிதர்ஷேண சகருணமதிதர்ஷேண ஹரிண குணக விரஹ விஹ்வல ஹ்ருதய சந்தாபஸ்தமேவானுஷோஜன் கில கஷ்மலம் மஹதபிரம்பித இதி ஹோவாச. அந்யதா மான் குழந்தைய கண்ணு முன்னால காணர்த்த அவருக்கு இருக்கிற சந்தோஷத்தை நம்ம பார்த்தோம். இப்போ அந்யதா அந்த மான் குழந்தைய கொஞ்ச நேரமாவதும் பார்க்கறதுக்கு சாதிக்கலை அப்படின்னாக்கா அந்த பரதனோடு மனசு அப்படிங்கிறது பெடையும். எல்லா பிரவருத்திகளுக்கு நடுவிலேயும் எந்திருந்து பார்த்து மான் குழந்தை சௌக்கியமாயிருக்கா அப்படின்னு அவரு கவனிப்பரே. கண்களில காணற அந்த டைம்ல மனசு சொஸ்தமாகுமே. அதை நம்ம 14வது கத்திய பாகத்துல பார்த்ததாக்குமே. பிரவருத்திகளுக்கு நடுவில் எந்திருந்து பார்க்கறத மான் குழந்தைய காணறதுக்கு சாதிக்கிறத சொஸ்தமாகிற மனசு அந்யதா அந்த மான் குழந்தைய காணறதுக்கு சாதிக்காத சமயத்துல அவரோட மனசு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த அவஸ்தை என்னவாக்கும் அப்படிங்கிறத சொல்லப்படுறது. ப்ருஷம் ரொம்ப ஜாஸ்தியாக உத்விக்னமனாக சங்கடப்படுற மனசோடு கூடிட்டு குழந்தைய கண்ணு முன்னால காணறதுக்கு சாதிக்காத அம்மா மனசு மாதிரி சங்கடப்பட்டு நஷ்டத்ரவிணஹா இவா சம்பத்து
நன்னா இருக்கிறவனுக்கு அந்த சம்பத்து நஷ்டமானா எப்படி இருக்குமோ, குபேரனுக்கு எப்படி சம்பத்து நஷ்டமானா அவனோட மனசு எப்படி இருக்குமோ, சம்பத்து நஷ்டமான குபேரன மாதிரி தனவான மாதிரி தயிர் குடம் தலையில வச்சுண்டு தயிர் வியாபாரம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிற தயிர் வியாபாரி கண்ணை திறந்து வச்சு நடந்து திவா சொப்பனத்துல கண்ணை மூடிண்டு தூங்குற சொப்பனம் உண்டு, கண்ணை திறந்தே வச்சுண்டு பகல்கினாவு காணுற சொப்பனவும் உண்டு. அந்த திவா சொப்பனத்துல நடந்துட்டே கண்களை திறந்து பிடிச்சுண்டு சொப்பனம் காணுற அவசரத்துல தயிர் வித்து வர பைசா கூட்டி சேர்த்தி வச்சு அப்படி நிறைய நாள் கூட்டி சேர்த்து வச்ச பைசாவால கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அப்படின்னு சிந்தனை பண்ணி நடக்கிறத திடீர்னு அந்த தயிர் குடம் உடஞ்சு தயிரெல்லாம் ஃபுல்லா நஷ்டப்பட்டா ஸ்தம்பிச்சு நிப்பரே, அந்த அவஸ்தையிலாயி திருந்துட்டார் இந்த பரதன். அந்த குழந்தைய திடீர்னு காணாம போனா ഇത്ര നേരം അനുഭവിച്ച സന്തോഷമെല്ലാം തവിടുപൊടിയായി തീർന്നിടും. കൃപണഹ പരവശതയോട് കൂടിയിട്ട്, സകരുണം കാരുണ്യത്തോട് കൂടിയിട്ട്, அதிதர்ஷேன இப்ப பார்க்கணும் அப்படிங்கிற அதியான ஆசையோடு கூடிட்டு, என்னோட குழந்தை இப்பவே எனக்கு பார்த்துதான் ஆகணும் அப்படிங்கிற அம்மா மனசோடு கூடிட்டு அந்த பரதன் இருப்பார். மனசு அப்படிங்கிறது ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடும். குழந்தைய காணறதுக்கு இல்லையே அப்படின்னு சங்கடப்படும். ஹரிண குணகா மான் குழந்தையோடு விரஹா, அந்த காணாம போன மான் குழந்தை அந்த அவஸ்தையில மான் குழந்தையோடு வேறுபாடினால கண் காணாத இடத்துக்கு மான் குழந்தை போனதால விஹ்வலா நடுக்கத்தோடு கூடின ஹிருதயா ஹிருதயத்தோடு கூடிட்டு, ஹிருதயம் நடுங்கிறது அப்படின்னா லப்டப் அப்படின்னு அந்த ஹிருதயம் இடிப்போடு அந்த வேகதை கூடின அவஸ்தையில ஹை பிபி உண்டாயிட்டு, சந்தாபகா நன்னா சங்கடப்பட்டு, தமேவ அந்த மான் குழந்தையே அனுஷோஜன் தொடர்ந்து நினைச்சு துக்கிக்கிறவனாயிட்டு, குழந்தைய காணாம ஆன அம்மை அந்த குழந்தைய பார்க்கிற வரைக்கும் அந்த சங்கடக்கடலில் முழுகிற மாதிரி சாப்பிடாதைக்கு தூங்காதைக்கு தேடி நடந்துண்டு உயர்ந்த ஹிருதயமிடிப்போடு கூடிட்டு மகத் கஷ்மலம் ரொம்ப ஜாஸ்தியான சங்கடத்தை அபிரம்பிதஹா நன்னா அனுபவிக்கிறவனாயிட்டு, இது இப்படி சுயமாயிட்டு சங்கடப்பட்டு பயந்துண்டு ஆபத்துல அகப்பட்டவன மாதிரி தளர்ந்து தரிப்பணமாயிட்டு உவாஜா சொல்லுவர். ஹா அப்படிங்கிறது இங்க ஆச்சரிய குறி. சக்கரவர்த்தியான ராஜாவுக்கு, எல்லாம் வேண்டான்னு வச்சு சன்னியாசியான ராஜாவுக்கு இந்த மாதிரி சங்கடத்தோடு கூடிட்டு புலம்ப வேண்டி வர அவஸ்தை உண்டாகி வந்ததே. பந்துமித்ராதிகளோடு கூடிட்டு சக்கரவர்த்தி ஆயிட்டு இருக்கிற அவருக்கு ராஜ்ய பரிபாலன சமயத்துல உண்டாகாத சங்கடமாக்கமே இப்போ இந்த வானப்பிரஸ்தாசிரமம் சிகரிச்சு உண்டாயிருக்கு. பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற லட்சியத்துல எத்தி நிக்கிற ராஜாவுக்கு இப்படி ஒரு அவஸ்தை வந்து சேர்ந்ததே கஷ்டம். அதாக்கு நீங்க ஹா அப்படின்னு சொன்னது பலதும் சொல்லி அவர் இப்படி புலம்ப ஆரம்பிப்பார். தளர்ந்து தரிப்பணமாயிட்டு புலம்பு வராமே.